தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. கேது, சூரியன், சுக்கிரன் இந்த மூன்றுடைய காம்பினேஷன் வருது. ரெண்டாவது அது சூரியனுடைய ஆட்சி பலம் பெற்ற வீடு. அப்போ இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கோவில்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமழப்பாடி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலமா அந்த கோவில் தான் இவங்க போவாங்க. நந்திக்கு திருமணமான இடம், நந்திக்கு திருமணமான இடம். இன்னைக்கும் ஸ்ரீராமநவமி என்னைக்கு வருதோ ராமநவமி அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்துல நந்திக்கு கல்யாணம் அந்த கோவில்ல நடக்குது. நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்கும். அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் நடந்துருமா. ஸோ மேரேஜ் ஆகாதவர்கள் அந்த கோவில் பல பரிகாரம் இருக்கு. ஆயுள் ஆரோக்கியத்திற்கு, உடல்நிலை இருக்கு. நிறைய பேர் அந்த ஊனமுற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்ட்ரோக் வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட உடம்பு எழுந்து நடக்கிறதுக்கான தெம்பை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த திருமழப்பாடியில் இருக்கு. 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான், 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். அப்போ இந்த முறையில் அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் என்ன செய்யணும், ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கோ உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அன்னதானம் மிக மிக முக்கியம். இதில் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு தாம்பரம் வாராகி ஈசனேசன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லபடியாக போயிட்டுருக்கோம். சிம்மம், இவங்க எந்த கோவிலுக்கு போகணும், நிறைய கோவில்களை இவங்களும் வழிபட்டு இருப்பாங்க. ஆமாம், சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போதே அவங்க பார்க்காத கோவிலே இருக்காது. ஏன்னா எங்கு சென்றாலும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்ம ராசிக்கு ஒரு யோகம் உண்டு. அவங்க எந்த கோவிலுக்கு போனாலும் வெயிட் பண்ண மாட்டாங்க. எப்படியாவது யாராவது ஒரு ஆளை பிடிச்சி நேராக போய் சைடில் போய் டக்குன்னு சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. மற்றவங்கெல்லாம் வாசல் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த டெக்னிக் சிம்ம ராசிக்கு தான் தெரியும். அதை வெயிட் பண்ணுறதுங்கிறதே அவங்களுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு பதட்டமாக பரபரப்பாக எதையும் இமீடியட்டாக செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். இந்த சிம்மராசிக்கான அற்புதமான கோவில். ஃபஸ்ட்டு சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யார்? மகம், கேதுவுடைய நட்சத்திரம். அதே போல் சுக்கிரனுடையது பூரம் நட்சத்திரம். போராததுக்கு உத்திரம் நட்சத்திரம். அப்போது கேது, சூரியன், சுக்கிரன் இந்த மூன்றுடைய காம்பினேஷன் வருது. ரெண்டாவது அது சூரியனுடைய ஆட்சி பலம் பெற்ற வீடு. மாதத்தில் ஆவணி மாதமாக இருக்கும் சிம்ம ராசி. மாதத்தில் ஆவணி மாதமாக இருக்கும். அதே போல் தட்சணாயனமாக இருக்கும். சூரியனுடைய வீடாக அது அமைகிறது. அங்கே ஆட்சி மட்டும்தான், நீசம் கிடையாது, உச்சமும் கிடையாது. அப்போ இந்த அமைப்பு கொண்ட சிம்ம ராசி என்பர்கள், சிம்பிளில் சிங்கம். அப்போ இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கோவில்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமழப்பாடி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலமா. பேர் என்ன சொல்லுங்க? திருமழப்பாடி. திருமழப்பாடி அப்படின்னு ஒரு அற்புதமான கோவில்மா. அந்த கோவில் தான் இவங்க போகணும். அந்த கோவிலுக்கு எப்படி சார் போகிறது? வெரி குட். ரூட்டு கேட்டிங்கன்னா ரூட்டு 2 விதமாக போகலாம். இவங்க ஒன்று தஞ்சாவூர் ட்ரெயினை பிடிச்சி தஞ்சாவூரில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து திருவையாறு திருவையாறுலேருந்து ஒரு 20-26 கிலோமீட்டரில் இந்த திருமழப்பாடின்னு ஒரு கோவில் இருக்குது. இப்படி திருச்சி ரோட்டில் பை காரில் போனாங்கன்னா நேராக பெரம்பலூர்லேருந்து அரியலூர் கீழ்பழுவூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இந்த திருமழப்பாடி. ஒன்று அரியலூர்லேருந்து வரலாம், இப்படின்னா திருவையாறு வரலாம். ஸோ இந்த அரியலூருக்கும் திருவையாறுக்கும் சென்டரில் தான் இந்த திருமழப்பாடி அப்படிங்கிற கோவில் இருக்குமா. கோவிலுடைய சிறப்பு கேட்குறீங்களா?
கோவிலுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, நந்திக்கு திருமணமான இடம். ஓ நந்திக்கு திருமணம். திருமணமான இடம். இன்னைக்கும் ஸ்ரீராமநவமி என்னைக்கு வருதோ, ராமநவமி அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் நந்திக்கு கல்யாணம் அந்த கோவிலில் நடக்குது. நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்கும். அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் நடந்துருமா. ஸோ மேரேஜ் ஆகாதவர்கள் அந்த கோவில் வந்து பல பரிகாரம் இருக்குது. ஆயுள் ஆரோக்கியத்து இருக்குது, உடல்நிலை இருக்குது. நிறைய பேர் அந்த ஊனமுற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்ட்ரோக் வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட உடம்பு எழுந்து நடக்கிறதுக்கான தெம்பை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த திருமழப்பாடியில் இருக்குது. இன்னும் கூட ஒரு அதிசயம் சொல்கிறேன். திருமழப்பாடிங்கிறது ஒரு நல்ல டீப்பாக டெப்த்தான ஒரு குக்கிராமம், ஒரு வில்லேஜ். அங்கே சுந்தரர் ஒருத்தர், நால்வர் பெருமக்களை சுந்தரர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் திருவையாறுலேருந்து மேற்கு நோக்கி போகிறார். போகும்போது திருமழப்பாடியில் ஐயா யார் சிவபெருமான் உட்காந்துருக்கார். தன்னுடைய ஃப்ரெண்டு நம்மளை மீட் பண்ணாமல் இப்போ நான் அங்கே உட்காந்துருக்கும்போது நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணுறீங்க, என்னம்மா நல்லா இருக்கீங்களா, கண்டுக்காமல் போகிறீங்களே அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அது போல் சிவபெருமான் சுந்தரரை பார்த்து கேட்குறாராம், சுந்தரா நான் இங்கே இருக்கனே, ஒரு அட்டனன்ஸை போட்டு போகக்கூடாதா, வணக்கம் வச்சுட்டு போகக்கூடாதா, நீ மட்டும் போகிறியே அப்படின்னு சொல்லும்போது சுந்தரர் அங்கே பாடுறார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடமேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாணிக்கமே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உனையன்றி வேறு யாரை நினைக்கேனே. உன்னை தவிர நான் வேறு யாரப்பா நினச்சிட முடியும், நீ இருக்கும்போது அன்னே உன்னை என்னால் இனி யாரை நினைக்கேனே அப்படின்னு 10 பாட்டு பாடுறார். அப்போ இதை போல் பல அதிசயம். நந்தி கல்யாணம் சொல்லியிருக்கோம், சுந்தரர் வந்து கூப்பிட்டு வழிபாடு செஞ்ச ஸ்தலம்னு சொல்லியிருக்கிறோம், முடக்குவாதங்களுக்கான நிவர்த்தி கோயில்னு சொல்லியிருக்கோம். இப்போ இப்பேற்பட்ட பழமை வாய்ந்த ஒரு கோவில் தான் இந்த திருமழப்பாடி. இங்கே தான் சிம்மராசி போயிட்டு வரணுமா. சிம்மராசி அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எந்த நாளில் போகணும், எந்த நேரத்தில் போகணும், என்ன கிழமைகளில் போகணும் அப்படிங்கிற ஒரு சிம்மராசியை பொறுத்தவரையிலும் திருமழப்பாடிக்கு அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் செல்ல வேண்டும். மகம்னா மகம், பூரம்னா பூரம், உத்தரம்னா உத்தரம். ஜன்ம நட்சத்திரத்தில் செல்வது சிறப்பு. பிறந்த நட்சத்திரத்தில் போக முடியலைன்னா அவங்க பிறந்த கிழமையில் போகலாம், அது ரொம்ப சிறப்பு. பிறந்த கிழமையிலையும் போக முடியலைன்னா பிரதோஷத்தன்னைக்கு போகலாம். ஏன்னா நந்திக்கு அங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் சொல்லிட்டேன் நந்தி கல்யாணம்னு சொல்லிட்டேன். அதனால் நந்திக்கு அங்கே ரொம்ப விசேஷம் உண்டு. ஆகையினால பிரதோஷம்னால நந்தி வழிபாடு தானே, அதனால் பிரதோஷத்தன்னைக்கும் அங்கே போகலாம். இங்கே போயிட்டு சிம்ம ராசி அன்பர்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு 3 மணி நேரம் உட்காந்து மனமுருகி வேண்டினால் நமக்கும் இந்த கோவிலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குப்பா, இல்லைன்னா நாம் இங்கே வரமாட்டோம் அப்படின்னு அந்த சிம்மராசி அன்பர்கள் நினைக்க தோன்றுவார்கள், ஆராய்ச்சி பண்ணுவாங்களே. ஆனால் அவங்க முன்ஜென்மாவே அங்கே கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த நாட்கள் எல்லாம் போக முடியல அப்படின்னா வேற எந்த நாள்ல சார் போகலாம்? ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம 2 சொல்லியிருக்கோமா. அவங்க பிறந்த நட்சத்திரம் ஒன்று சொல்லியிருக்கோம், பிறந்த கிழமை ஒன்று சொல்லியிருக்கோம், அப்புறம் பிரதோஷங்கிற திதி சொல்லியிருக்கிறோம். இது 3துலேயுமே அவங்க போக முடியலைன்னா சிம்ம ராசிங்கிறதால ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு ஓகே. அவங்க ராசிநாதர் சூரியன், அதனால் அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில் போகலாம். அப்போ 4 ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் 4 அவங்க போய் பரிகாரம் செய்வது சிறப்பு. கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க சார், அங்கே போய் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் சார்? பரிகாரம் பரிகார கோவில் சொல்லிட்டோம், என்னைக்கு போகணும்னு சொல்லிட்டோம். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும். ஒரு பால் அபிஷேகம் கூட செய்யலாம். மகா அபிஷேகம்னா எல்லாமே சேர்ந்தது. அரிசி பொடி, மாப்பொடி, அது மாதிரி மஞ்சள் பொடி, பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், அந்த மாதிரிலாம் மகா அபிஷேகம். அது மினிமம் ஒரு பால் அபிஷேகம் செய்யலாம். முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ண முடியலையா, தப்பு கிடையாது. சாமிக்கு ஒரு வாசனை புஷ்பம், வாசனை சிவபெருமானுக்கு எது ரொம்ப வசதியானதுன்னா வில்வம் தான். அவருக்கு அதுதான் வாசனை புஷ்பம், வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை. முருகராக இருந்தால் அரளிப்பூ வாங்கி போடுங்க. அப்போ அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த வாசனை புஷ்பத்தால் ஒரு மாலை,
வாங்கிட்டு எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த குருக்களை அணுகி சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுதாம்மா பரிகாரம். அந்த சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அது எந்த கோவிலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும். சப்போஸ் நான் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த குருக்களுடைய நம்பர் கொடுக்குறோம், வேணும்னா ஹெல்ப் வேணும்னா நம்ம செய்கிறோம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நாங்கள் அந்த அர்ச்சனையை கூட உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். கவலை என்னால் வர முடியல, நான் இப்போ நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க நான் அடிபட்டிருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்வாங்க, நான் வெளியூரில் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா அந்த உதவி கூட நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அங்கே போய் அந்த கோவிலுக்கு போய் என்ன செய்யணும்னா, சாமிக்கு ஒரு அபிஷேகம் முடிந்தால், முடியலைன்னா தப்பு கிடையாது, ஆனால் கம்பல்சரியாக சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. முடிச்சுட்டு சாமிக்கு 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான், 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அங்கே உங்களுடைய ப்ரெசன்ட் அங்கே 3 hours கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நான் சொன்ன அந்த ஜென்மாந்திர முடிச்சு அந்த மண் உங்கள்கிட்ட பேசும். புரியுதுங்களா? நீங்கள் யாருன்னு அந்த மண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ அடுத்த 1.5 மணி நேரத்தில் தான் உங்களுடைய கர்ம வினையை போகிறதுக்கு அந்த பூமி பேசவே ஆரம்பிக்கும். இப்போ மினிமம் 3 hours நீங்கள் அந்த டெம்பிளில், அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அப்போ இந்த முறையில் அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் என்ன செய்யணும், ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கோ உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அன்னதானம் மிக மிக முக்கியம். இதில் என்னைக்கு போனோன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகணும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த பிறந்த நட்சத்திரத்தில் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ராசிக்குரிய கிழமையில் நீங்கள் போகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ பரிகாரம் இதுதாம்மா. இந்த பரிகாரத்தை தான் அவங்க செய்யணும். செய்து வீடு திரும்புவார்களே ஆனால் அவங்களுடைய கர்மா எப்படிப்பட்டதாக, எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருக்கலாம். அது 80 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை 8 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்கலாம். நிச்சயமாக அது உடையும். இது நாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து, அவங்க ஜாதக ரீதியாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே நம்மக்கிட்ட வர ஆரஸ்கோப்பை வச்சு அவங்கள அந்த கோவில்களுக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்து, நம்ம என்றைக்கு அனுப்பணும், இவங்க என்ன ராசி, ரெண்டையும் மேட்ச் பண்ணி இப்படி செய்த ஆராய்ச்சியுடைய பலன் தான் இந்த கோவில்கள்லாம்.